அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைஸ் கணக்குகள் தான் பார்க்க போறோம். பகடை கணக்குகள் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 2ஏ ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே 25 கொஸ்டின்ஸ்ல ரீசனிங்ல பார்த்தீங்கன்னா, இந்த பகடை கணக்குகள் இல்லாத கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்காதுப்பா. பகடை கணக்குல நெறைய டைப் இருக்கு. நெறைய டைப் மீன்ஸ் என்னன்னா 2 டைஸ், 3 டைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கியூப் ரிலேட்டடான கொஸ்டின்ஸுமே இருக்கும்பா. அது எல்லாமே இந்த வீடியோல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கான செஷன்ல பார்த்தீங்கன்னா, டைப் 1 அண்ட் டைப் 2 இந்த 2 டைப் 1, டைப் 2ல இருக்கிற கொஸ்டின்ஸ தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி டைஸ்னா என்ன? அது எப்படி இருக்கும்? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, டைஸ்ல வந்து என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ மாரி பார்த்துட்டு, டைஸ்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, டைப் 1, டைப் 2 வீடியோஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம்ப்பா. ஓகேவா? ஸோ டைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, பகடை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, அது வந்து ஒரு கியூப்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கனசதுரமாவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா, இப்போ இந்த நம்ம தாயம் விளையாடுவோம் பார்த்தீங்களா? அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அப்படி உருட்டி விட்டா உருட்டி உருள்ற மாரி இருக்கும். அது வந்து கியூபாய்டு கன செவ்வக ஷேப்ல இருக்கும். இது வந்து கனசதுரம்ல இருக்கலாம். கனசதுரம்லயும் இருக்கலாம், கன செவ்வகத்திலயும் இருக்கலாம். அதாவது கியூப்ல இருக்கலாம், கியூபாய்டுல இருக்கலாம். கியூப்லி கியூப்லயுமே எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 6 பக்கங்கள் இருக்கும். கியூபாய்டுலயுமே 6 பக்கங்கள் இருக்கும். 4 சைடு நார்த், வெஸ்ட், சவுத் ஈஸ்ட்ன்னு சொல்லிட்டு டாப் பாட்டம் சொல்லிட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸ் இருக்கும். அந்த டைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரியா நமக்கு பிரிக்கலாம்ப்பா. ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி டைஸ், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ். ஆர்டினரி டைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா எப்போதுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகடை நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து தாயம் விளையாடுறோம் அப்படின்னா அந்த தாயத்துல எப்படின்னா ஒரு டாட் இருக்கு. இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 பக்கம் இருக்குமா? இந்த 6 பக்கத்துல இந்த பக்கம் ஒரு டாட் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடுல 6 டாட் இருக்கும். இந்த பக்கம் 2 டாட் இருந்ததுன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடுல 5 டாட் இருக்கும். அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைட்ஸோட சம் எவ்வளவு இருக்கணும்னா 7 இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஆர்டினரி டைஸ். இதை வந்து எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஆர்டினரி டைஸ்னா என்ன, ஸ்டாண்டர்ட் டைஸ்னா என்னன்னு கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க. ஆனா மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி வேணாலும் ஜிக்ஸாக்கா எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ ஆர்டினரி டைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னன்னா 6 ஃபேஸஸ் இருக்கும். டாட் வந்து 1 to 6 வரைக்கும் இருக்கும். சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் பீயிங் 7 அப்படின்னு சொல்றாங்க. ஆல்வேஸ் 6 ஆப்போசிட் டு 1, 5 ஆப்போசிட் டு 2, 4 ஆப்போசிட் டு 3. அவ்வளவுதான். அப்போ 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7, 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7, 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 7. அப்போ ரெகுலரா அது ஆர்டினரி டைஸ் அப்படின்னா ஆப்போசிட் சம் ஆஃப் த ஆப்போசிட் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் 7 அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஸ்டாண்டர்ட் டைஸ்ல அப்படி கிடையாது. ஸ்டாண்டர்ட் டைஸ்ல எப்படி இருக்கும்னா அருகருகே உள்ள எந்த 2 எண்களின் கூட்டுத்தொகையும் 7ஆக இருக்கலாம். ஓகேவா? அப்போ இங்க ஒரு டாட் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடுல தான் 6 இருக்கணுங்கிறது கிடையாது. சைடுல கூட 6 இருக்கலாம். 6 டாட் இருக்குல்ல, நான் 6ங்கிற நம்பர் இருக்கலாம். அதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸ். பேசிக்கா ஆர்டினரி டைஸ்னா என்ன, ஸ்டாண்டர்ட் டைஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஆர்டினரி டைஸ் தெரிஞ்சதுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதா ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாம்ல கேட்க போறது கிடையாது. எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்க போறது கிடையாது. பட் பேசிக்கா இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்ப்பா. ஓகேவா? இந்த டைஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நிறைய டைப் நம்ம பிரிக்கலாம்ப்பா. அதுல என்ன பொறுத்த மட்டும் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு எத்தனை டைப்பா பிரிக்கலாம் அப்படின்னா ஒரு 5 டைப்பா கொண்டு போகலாம். ஓகேவா? 5 டைப் அப்படிங்கும்போது டைப் 1 அண்ட் டைப் 2 இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அப்புறம் டைப் 3 அண்ட் டைப் 4 அண்ட் டைப் 5 வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுலயே நான் நிறைய கொஸ்டின்ஸ் அரைச்சமாவே தான் அரைச்சிட்டு இருப்பேன். என்ன கான்செப்ட் இதுதான். நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கும். நான் அதை தான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதனால டைப் 1ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த 2 டைஸ். அடுத்த டைப் 2 பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் த 3 டைஸ். அதாவது 2 பகடைகள் அடிப்படையாக கொண்ட கேள்விகள், 3 பகடைகளை அடிப்படையாக கொண்ட கேள்விகள், 4 பகடைகளை அடிப்படையாக கொண்ட கேள்விகள் டைப் 3. அப்புறம் ஓப்பன் டைஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கியூப் இருக்கு. அந்த கியூபை வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு கியூபை வந்து ஒரு சென்டிமீட்டரை நம்ம கட் பண்றோம் அப்படின்னா எத்தனை ஃபேஸ்ல வந்து 2 பக்கம் வர்ணம் பூசினா எவ்வளவு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கனசதுர முகங்களை அடிப்படையாக கொண்ட கணக்குகள், கேள்விகள் அது எல்லாமே வந்து டைப் நம்பர் 5ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ புரியும் நினைக்கிறேன். டைப் 3, டைப் 4, டைப் 5 இது எல்லாமே சேர்த்து அடுத்த வீடியோலையும் டைப் 1, டைப் 2 வந்து இந்த வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த டைஸோட அஜெண்டாவா இருக்கும். இதுல இருக்கிற ஒரு 25 கொஸ்டின்ஸ் நீங்க டிஸ்கஸ் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்குல நல்லாவே ஐடியா கிடைச்சிருப்பா. ஓகேவா? ஸோ 2 பகடைகளை அடிப்படையாக கொண்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு டைஸ் இருக்கு. நான் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க வந்து கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது இன்னும் ஈஸியா புரியும்.
இப்படி ஒரு 2 டைஸ் இருக்கு. இப்படி ஒரு டைஸ், இப்படி ஒரு டைஸ். ஓகேவா? ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா இது 2, இது 3, இது 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இது 4, இது 5, இது 6ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 2 டைஸை வச்சு என்னெல்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்ல கேட்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டைஸ், இது ரெண்டாவது டைஸ். இந்த 2 டைஸ்ல என்ன காமனா இருக்குன்னு பார்க்கணும். என்ன நம்பர் காமனா இருக்கு? 4ங்கிறது இங்கேயும் இருக்கு, இங்க இருக்கு. கண்டிப்பா 2 டைஸோ 3 டைஸோ 4 டைஸோ எந்த டைப் ஆஃப் டைஸ்னாலும் அதுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் சிமிலாரிட்டி இருக்கும். ஒரு நம்பர் வந்து காமனா நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருப்பாங்க, விசிபிளா நமக்கு தெரியும். ஒரு டைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 3 சைடு 3 ஃபேஸ் வந்து நமக்கு விசிபிளா இருக்கும், 3 ஃபேஸ் வந்து இன்விசிபிளா இருக்கும். அதுதான் உலகறிந்த உண்மை. ஓகேவா? அப்ப பாருங்க, இங்க பாருங்க, இங்க 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. அப்போ 4ல இருந்து எதுப்பா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நமக்கு தெரியும்ப்பா. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். நீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா கடிகார முள் திசை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கடிகார முள் திசைக்கு ஆப்போசிட் சைடு அப்படிம்பாங்க. 3, 6, 9. இப்போ இப்படிதானப்பா சுத்தும். 1, 2, 3, 4 இப்படிதான் சுத்தும். இப்படி சுத்துச்சுன்னா இந்த பக்கம் இந்த மாதிரி கிளாக் வைஸ் அப்படி சுத்துதுன்னா இதுதான் என்ன சொல்லுவாங்க? கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. கடிகார முள் திசையில, அதாவது பாத்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் இருந்ததுன்னா அது கடிகார முள் திசை. அதுவே பாத்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் நம்ம வந்து இந்த டைஸ்ல வந்து கிளாக் வைஸ் தான் எடுப்போம். இப்போ 4 இருக்கா, 4க்கு அப்புறமா இதுதான் கிளாக் வைஸ். 4க்கு அப்புறமா வர்ற கிளாக் வைஸ் ஃபர்ஸ்ட் டைஸ்ல 2, அதுக்கப்புறம் 2க்கு அப்புறமா வர்றது கிளாக் வைஸ்ல 3, அதுக்கப்புறமா 3க்கு அப்புறமா கிளாக் வைஸ்ல வர்றது 4. அப்போ இதுதான் கிளாக் வைஸ். ஓகேவா? அதே மாதிரி தான் இது இருக்கணும். அப்போ 4க்கு அப்புறமா வர ரெண்டாவது டைஸ்ல இருக்கிறது நம்பர் 6, 6க்கு அப்புறமா வர்ற கிளாக் வைஸ்ல இருக்கிற நம்பர் வந்து 5, 5க்கு அப்புறமா கிளாக் வைஸ்ல இருக்கிறது 4. அப்போ அப்படியே வந்து சைக்கிளா சுத்திட்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டைஸ் நம்பர் 1 நான் ஒரு பேஜுக்கு சொல்றேன். இது டைஸ் நம்பர் 1. இது ஒரு டைஸ் தான், அது 2 டைம் விட்டுறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எதை நம்ம ரெஃபரன்ஸா எடுத்தோமோ அதை தான் நீங்க இங்க எழுதணும். ஓகேவா? இப்போ இங்க 4, அதுக்கப்புறமா 4க்கு அப்புறமா கிளாக் வைஸ் என்ன இருக்கு? 2 இருக்கு. 2க்கு அப்புறமா கிளாக் வைஸ் என்ன இருக்கு? 3. அப்புறமா இந்த ரெண்டாவது டைஸ், ஓகேவா? ஒரு டைஸ் தான், ரெண்டாவது டைம் திருப்பி போடும்போது ஒரு மாதிரி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 4, 4க்கு நேரா 4 போட்டணும். அப்புறமா கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு? 4க்கு அப்புறமா 6 இருக்கா, அதுக்கு நேரா, அப்ப 2க்கு நேரா 6, அப்புறம் 3க்கு நேரா 5. அவ்வளவுதான் சொன்னேன். அப்போ 2க்கு நேர் ஆப்போசிட் 6, 3க்கு நேரா ஆப்போசிட் என்னதுப்பா? 5. அப்போ ஒரு டைஸ்ல 6 ஃபேஸ் இருக்குன்னா 2, 3, 4, 5, 6 எல்லாமே தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு நம்பர் தெரியாம இருக்கு. அது என்ன நம்பரா தான் இருக்கும்? 1ல இருந்து 6 வரைக்கும் அப்படிங்கும்போது 1ங்கிற நம்பர் தான் மிஸ் ஆயிருக்கும். அப்போ இந்த 4 வராது. அப்போ 4க்கு ஆப்போசிட் 1, 2க்கு ஆப்போசிட் 6, 3க்கு ஆப்போசிட் 5. இதுதான் கான்செப்ட். இது தயா போட்டு நான் 25 கொஸ்டின்ஸ்க்கு இதுதான் நம்ம பார்க்க போறோம். டக்கு 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 இங்க நம்பர்ஸ் இருந்தாலும் சரி, லெட்டர்ஸ் இருந்தாலும் சரி, சிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி, இதுதான் கான்செப்ட். புரியும் நான் நம்புறேன். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதே மாதிரி இன்னொன்னு நான் போடுறேன். இதே மாதிரி இன்னொன்னு நான் போடுறேன். இதை பார்த்துட்டு நம்ம சம்முக்குள்ள போயிடலாம். இன்னும் டீட்டெயிலா நமக்கு புரியும். இப்போ நான் நம்பர்ஸ் இல்லாம லெட்டர்ஸ்ல நான் போறேன். லெட்டர்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ கே எல் எம், இங்க என்ன இருக்கு? என் ஓ எம் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு லெட்டர் வந்து காமனா இருக்கணும். அப்போ ஒரு லெட்டர் காமனா இருக்கு, எம் காமனா இருக்கு. இங்க எம் இருக்கு. எம்மோட கிளாக் வைஸ் என்னது? கே. அடுத்து கேக்கு அப்புறமா கிளாக் வைஸ் என்னது? எல். அதே மாதிரி எம்முக்கு அடுத்ததுல பாருங்க, கிளாக் வைஸ் என்னதுப்பா? எம்முக்கு கிளாக் வைஸ் என்ன இருக்கு? என் இருக்கு. அடுத்து எண்ணுக்கு கிளாக் வைஸ் என்ன இருக்கு? ஓ இருக்கு. அப்போ கேக்கு ஆப்போசிட் என்னு, எல்லுக்கு ஆப்போசிட் என்னப்பா? அடுத்து பாத்தீங்கன்னா ஓ. அப்போ இதுக்கு முன்னாடி கே எல் எம் என் ஓ அப்படின்னு இருக்கா? அப்ப என்னதான் இருக்கும்? ஓக்கு அப்புறமா பி. அங்க கொஸ்டின்லயே கொடுத்துருவாங்க. கே எல் எம் என் ஓ பி கொண்ட 6 முகங்களை என்ற எழுத்துக்களை கொண்ட ஒரு பகடையை 2 முறை உருட்டும் போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் தெரியுமாறு. அப்போ கேக்கு ஆப்போசிட் என்ன? கேக்கு ஆப்போசிட் என்னது? என்ன. எல்லுக்கு ஆப்போசிட் என்னது? ஓ. எம்முக்கு ஆப்போசிட் என்னது? பி. அவ்வளவுதான். கிளியரா? இதுதான் இப்போ நம்பர்ஸ் இருந்தாலும் லெட்டர்ஸ் இருந்தாலும் இதுதான் கான்செப்ட். கிளியரா? புரியும் நான் நம்புறேன்ப்பா. ஓகேவா? ஸோ போயிடலாமா? கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம்.
அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் நான் சொல்லணும். என்ன சார் அப்படின்னு கேட்டா, அந்த ஓப்பன் டைஸ் வச்சு நான் கொஷின்ஸ் இங்க குடுத்துருக்கேன். அதனால நான் இத உங்ககிட்ட சொல்லிர்றேன். அதனால பார்த்துக்கோங்க. புதுசா இருக்கவங்க நீங்க நெறைய கொஷின்ஸ் அததான் ஒண்ணே ஒண்ணு தான் என்னால சொல்ல முடியும். நெறைய கொஷின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்துரும்ப்பா. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு டைஸ் இருக்கு அப்படின்னா, அந்த டைஸ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இப்படி இருக்கும். அந்த டைஸ இப்படி இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம். மொத்தம் எத்தன ஃபேஸ் இருக்கும்? 6 ஃபேஸ் இருக்கும். இப்படி பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதுல இது 2, 3, 4, 5, 6, 1 இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 2க்கு பக்கமா இருக்கிறது அட்ஜசென்ட்டா சைடுல இருக்கிறது எதெல்லாம் இருக்கும்? 2க்கு பக்கத்துல 4 இருக்கும். 2க்கு பக்கத்துல 3 இருக்கும். 2க்கு பக்கத்துல வேணா 4 இருக்கும். 2க்கு பக்கத்துல 3 இருக்கும். ஆனா 4க்கு பக்கத்துல 3 இருக்கும்னு நீங்க சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா 4க்கு ஆப்போசிட்டா 3 இருக்கும். புரியுதாப்பா? 2 வச்சு தான் என்னால சொல்ல முடியும். 2ங்கிற பக்கத்துக்கு பக்கத்துல அந்த பக்கத்துக்கு அட்ஜசென்ட்டா 4ங்கிற நம்பர் கொண்ட ஒரு பக்கம் இருக்கும். 3ங்கிற பக்கம் கொண்ட நம்பர் இருக்கும். ஆனா 2க்கும் 4க்கும் அதாவது 2க்கும் 4ம் பக்கம் பக்கமா இருக்கும். ஆனா 4ம் 3ம் வந்து ஆப்போசிட்டா தான் இருக்கும். பக்கத்துல பக்கத்துல இருக்காது. ஓகேவா? அது புரியணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, 2க்கு பக்கத்துல 5 இருக்கும். 4க்கு பக்கத்துல 5 இருக்கும். 3க்கு பக்கத்துல 5 இருக்கும். ஆனா 2க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்னா 6 இருக்கும். 2க்கு பக்கத்துல 5 இருக்கிறனால 5க்கு பக்கத்துல 6 இருக்கிறனால 2க்கு பக்கத்துல 6 இருக்காது. புரியும்னு நான் நம்புறேன். ஓகேவா? அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஈஸியா புரியும். ஏன்னா ஒரு 4, 5 கொஸ்டின்ஸ் வந்து இந்த அட்ஜசென்ட்ட வச்சு ரிலேட்டடா இப்போ ரீசென்ட் டைமா குரூப் 1, குரூப் 2, 2ஏலலாம் இந்த வருஷத்துல அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்படி ஓப்பன் டைஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? அதே மாரி 5க்கு ஆப்போசிட் என்னதுப்பா? 5க்கு ஆப்போசிட் 1. ஒரு 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 பாக்ஸ் தள்ளி வரும். அதுதான் ஆப்போசிட். நம்ம ஓப்பன் டைஸ் பார்க்கும்போது இன்னும் டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இத வச்சு தான் நான் கொஸ்டின் சொல்லப் போறேன். நம்ம பார்க்கலாம். கொஸ்டின்ஸ பார்க்கும்போது இன்னும் ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சும்மா சில்லு 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 சில்லுன்னு நம்ம வேகமா போறோம். ஒரே பகடையின் 2 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. 1 கீழே இருந்தால் மேலே இருக்கும் எண் என்ன? அதாவது 1க்கு ஆப்போசிட்ல 1 பாட்டம்ல இருந்தா டாப்ல என்ன இருக்கும்? பாட்டம்ல இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தானப்பா டாப்ல இருக்கும். அப்போ 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இங்க பாருங்க இந்த 2லயுமே என்னப்பா ஒரே ஒரு நம்பர் காமனா இருக்கும். ஒரு நம்பர் என்ன காமனா இருக்கும்? கண்டிப்பா 2 இருந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து காமனா இருக்கும். இங்கேயும் 3 காமனா இருக்கு, இங்கேயும் 3 காமனா இருக்கு. அதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகேவா? அப்போ எடுத்து சால்வ் பண்ணலாமா? ஈஸி தான். சும்மா டக்கு டக்கு டக்குன்னு போடலாம். அப்போ இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்போ 3ல இருந்து கிளாக் வைஸ் போனா 5. 5ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா 1. அதே மாதிரி 3ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா 2வது டைஸ்ல 6. அப்போ 5க்கு 6, 5க்கு ஆப்போசிட் 5. 5க்கு ஆப்போசிட் 6. கிளாக் வைஸ் போனா 6ல இருந்து கிளாக் வைஸ் போனா 2. அப்போ 1க்கு ஆப்போசிட் என்னப்பா? 1க்கு ஆப்போசிட் 2, 6க்கு ஆப்போசிட் 5, மீதி என்னதான் இருக்கும்? 4க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 4. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 1 பாட்டம்ல இருந்தா அதுக்கு ஆப்போசிட்டா என்னவா இருக்கும்? என்ன இருக்குப்பா? 2 தான் இருக்கும். அப்போ இது 2 இருக்குன்னா இந்த இடத்துல கீழ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல 1 தான் இருந்திருக்கும். அப்போ 1 பாட்டம்ல இருந்தா மேல என்ன இருக்கும்னா 2ங்கிற நம்பர் கொண்டதா இருக்கும். அப்போ 1க்கு ஆப்போசிட் 2. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியரா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? இதுதான் ஆப்போசிட் சைட்ஸ். என்ன சொல்லுவாங்க? இதுதான் ஆப்போசிட் சைட்ஸ் ஓட கான்செப்ட். புரியும் நான் நம்புறேன். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. டக்கு டக்குன்னு நம்ம பேசாம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பகடையின் வெவ்வேறு முகங்கள் காட்டப்பட்டது. அது வெவ்வேறு முகங்கள் என்னங்கிறத அவன் சொல்லிட்டா பாருங்க. ஏ, பி, சி, டி, இ மற்றும் எஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 ஃபேஸ் வந்துருச்சு. அப்போ 6 எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளன. அதே பகடையின் 2 நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. சி என்ற எழுத்து உள்ள முகத்திற்கு எதிர்ப்புறத்தில் உள்ள முகத்தில் இருக்கும் எழுத்தை காண்க. சிக்கு ஆப்போசிட் என்ன? இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த 2 டைஸ்ல எது ரெண்டும் காமனா இருக்கு? எது 2 காமனா இருக்கு? இங்க பாருங்க. இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. ஓகேவா? அப்போ ஏ இருந்ததுன்னா அப்போ ஏ தான் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்து எழுதணும். அப்போ இங்கேயும் ஏ, இங்கேயும் ஏ. அப்போ ஏல இருந்து ஃபர்ஸ்ட் டைஸ பாருங்க. ஏல இருந்து கிளாக் வைஸ் வந்தா எஃப். அப்புறமா கிளாக் வைஸ் வந்தா என்னப்பா? சி. அதுக்கு 2வது டைஸ பாருங்க. ஏல இருந்து கிளாக் வைஸ் வந்தா டி. அப்புறமா டில இருந்து கிளாக் வைஸ் வந்தா இ.
அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? சிக்கு ஆப்போசிட் என்னதுப்பா? சிக்கு ஆப்போசிட் என்னதுப்பா? இ. ஆப்ஷன் டி சரியான. சிம்பிளான ஒரு கொஸ்டின், அழகான ஒரு கொஸ்டின். அப்போ இதுக்கு என்ன இருக்கும்? ஏக்கு ஆப்போசிட் என்னவா தான் இருந்திருக்கும்ப்பா? எஃப் வந்துருச்சு, ஏ வந்துருச்சு, சி வந்துருச்சு, டி வந்துருச்சு, இ வந்துருச்சு. அப்போ என்னதான் பெண்டிங் இருக்கு? பி மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. அப்போ ஏக்கு ஆப்போசிட் பி, டிக்கு ஆப்போசிட் எஃப், சிக்கு ஆப்போசிட் இ அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஆப்போசிட் எதிர் எதிர் பக்கங்கள், எதிர் 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 பக்கங்கள். கிளியரா? புரியும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரே பகடியின் 2 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளனர். அதன் 6 முகங்களில் ஒன்றிலிருந்து 6 வரை. ஓகேவா? அப்போ 6 ஃபேஸுமே வேற வேற நம்பர்ஸ் கொடுக்கலாம். அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்லாம் வேற வேற 23, 46, 45 அந்த மாதிரி வேற வேற அசிமெட்ரிக்கலா நம்பர்ஸும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியும். ஓகேவா? இங்க இருக்கிற டைஸ்ல பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 6 பக்கம் இருக்கு. 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கிற ஃபேஸ் தான் இதுல இருக்குப்பா. அப்போ 2 என்ற எண் உள்ள முகத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள முகத்தில் எந்த எழுத்து இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இங்க என்ன காமனா இருக்கு? இங்கேயும் 5 காமனா இருக்கு, இங்கேயும் 5 காமனா இருக்கு, இங்கேயும் 6 காமனா இருக்கு, இங்கேயும் 6 காமனா இருக்கு. அப்போ இது ரெண்டும் சேமா இருக்கு அப்படின்னா அப்போ இங்க என்ன வரும் தான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. அப்போ 2க்கு ஆப்போசிட் என்னதுப்பா? 2க்கு ஆப்போசிட் 1. 2க்கு ஆப்போசிட் 1. முடிஞ்சு போச்சு. ஈஸி தான். இதுக்கு முன்னாடி இருந்த சம்ல எல்லாம் ஒரு எலமெண்ட் தான் ரெஃபரன்ஸை வச்சுப்போம். இங்க பாத்தீங்கன்னா 2 எலமெண்ட் இருக்கிறனால நமக்கு ரொம்ப இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? இதுவும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா இங்க பாருங்க 5ம் 6ம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா இங்க இருக்கிறது சேமா இருந்தா இங்க இருக்கிற தேர்ட் ஃபேஸும் இங்க இருக்கிற தேர்ட் ஃபேஸும் ஆப்போசிட்டா இருக்கும். இதுதான் கான்செப்ட். கண்டிப்பா நீங்க இப்படிதான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதுதான் ஆன்சரா இருக்கும். கிளியரா? புரியும் நான் நம்புறேன். ஓகேவா? ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி 1 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க 4வது கொஸ்டின். என்ன சொல்றாங்க? ஒரு பகட்டின் 2 நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. 4 என்ற எண்ணுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கும் எண் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க, இங்கேயும் 1 இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அப்போ இதுவும் சேமா இருக்கா? இதுவும் சேமா இருக்கு. இப்போ இதுவும் சேமா இருந்தா அப்போ ஆப்போசிட்ல என்னதான் இருந்திருக்கும்பா? ஆப்போசிட்ல என்னதான் இருந்திருக்கும்? இங்க பாருங்க, இங்க இருக்கிறதும் ஆப்போசிட்டா இருந்திருக்கும். இதே மாதிரி தான் முன்னாடி இருக்கிற சம்மும் பார்த்தோம். அப்போ 4க்கு ஆப்போசிட் என்னதான் இருந்திருக்கும்? 4க்கு ஆப்போசிட் 2 தான். சிம்பிளான ஒரு கொஸ்டின். கிளியரா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரே பகடின் 2 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளனர். அதன் 6 முகங்களிலும் ஏலிருந்து எஃப் வரைக்கும் இருக்கிறது. இப்போ டி என்ற எழுத்துக்கு எதிர்ப்புறத்தில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சம் என்னது? சிக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்கு ஆப்போசிட் என்ன? இதுவும் வேற டைஸ், அதுவும் வேற டைஸ். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ ரெண்டுலயுமே என்னப்பா காமனா இருக்கு? இங்க பாருங்க, இங்க டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. ஓகேவா? இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. அப்போ நம்ம டியை காமனா வெளியே எடுத்துக்கலாமா? அப்போ டி, இங்கேயும் டி. டில இருந்து கிளாக் வைஸ் வந்தா என்ன இருக்கு? எஃப் இருக்கு. எஃப்ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா என்னதுப்பா? பி இருக்கு. இங்க பாருங்க, டில இருந்து கிளாக் வைஸ் வந்தா என்னதுப்பா? சி இருக்கு. அடுத்து சில இருந்து கிளாக் வைஸ் வந்தா ஏ இருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? டிக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. ஆனா பாருங்க, டிக்கு ஆப்போசிட் டி கிடையாது. டிக்கு ஆப்போசிட் என்னவா தான் இருந்திருக்கும்பா? அப்போ கேட்டா ஏல இருந்து எஃப் வரைக்கும் இருக்கிறதுல ஏ எழுதிட்டேன், பி எழுதிட்டேன், சி எழுதிட்டேன், டி எழுதிட்டேன், எஃப் எழுதிட்டேன். அடுத்து என்னதான் இருந்திருக்கும்? டி தான், இ தான் இருந்திருக்கும். அப்போ டிக்கு ஆப்போசிட் என்னதுப்பா? டிக்கு ஆப்போசிட் இ. டிக்கு ஆப்போசிட் இ. டி என்ற எழுத்துக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள எழுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இ தான் சரியான ஆன்சர். கிளியரா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆப்போசிட் சைட்ஸ். கிளியரா? புரியும் நான் நம்புறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பகடியின் வெவ்வேறு முகங்கள். அங்க பாருங்க, கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க பாருங்க. கேபிட்டல் ஹெச், ஸ்மால் ஹெச், கேபிட்டல் ஐ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட், பர்சன்டேஜ், கேபிட்டல் எஸ். மொத்தம் 6 எழுத்துக்கள் குறியீடுகள், 6 எழுத்துக்களும் குறியீடுகளும் எழுதப்பட்டுள்ளன. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 சிம்பிள்ஸ், 4 லெட்டர்ஸ் இருக்கு.
ஓகேவா? ஜிக்ஸாக்கா மாத்தியும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த பகடையின் 2 நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. கேபிட்டல் ஹச் என்ற முகத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள முகத்தில் இருக்கும் எழுத்து அல்லது குறியீட்டை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். அப்போ 2 டைஸ் இருந்தது அப்படின்னா ரெண்டுலையுமே இருக்கிற காமனா இருக்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். ரெண்டுலையுமே காமனா என்னையா இருக்கு? இங்க பாருங்க, இங்கேயும் ஐ இருக்கு, இங்கேயும் ஐ இருக்கு. ஓகேவா? அப்போ ஐ இருந்ததுன்னா ஐயை தான் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். அப்போ ஐயை நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கும்? இங்க பாருங்க, ஐ ஐ ஐக்கு அப்புறமா கிளாக் வைஸ் ஃபர்ஸ்ட் டைஸ்ல என்ன இருக்கு? ஹச் இருக்கு. ஹச் ஹச்சுக்கு அப்புறமா கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு? பர்சன்டேஜ் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, ஐக்கு அப்புறமா கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு? அட் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டுக்கு அப்புறமா கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு? ஸ்மால் ஹச் இருக்கு. ஓகேவா? அப்போ ஐல வந்து ஐ போட்டேன், ஹச் போட்டேன், கேபிட்டல் ஹெச், ஸ்மால் ஹெச் போட்டேன், அதுக்கப்புறம் அட்டு போட்டேன், பர்சன்டேஜ் போட்டேன். அப்போ வேற என்னதான் ஐக்கு ஆப்போசிட்டா இருக்கும் சார் அப்படின்னு கேட்டா, மீதி என்னதான் பெண்டிங் இருக்கு? எஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு இங்க இருக்குல்ல. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கேபிட்டல் ஹச்சுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. கேபிட்டல் ஹெச்சுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? அட்டு தான் இருந்திருக்கும். ஆப்ஷன் டி சரியான. கிளியரா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆப்போசிட் சைட்ஸ் கான்செப்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரே பகடையின் 2 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. அதன் ஆறுமுகங்களிலும் 11 முதல் 16 வரையிலான, ஓகேவா? 11ல இருந்து 16 வரைக்கும். ஓகேவா? அப்போ 1, 2, 3 அப் டு 6 வரைக்கும்ங்கிறத இவங்க 11, 12, 13, 14, 15, 16 அப்படின்னு ஒரு 6 ஃபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குறிக்கப்பட்டுள்ளனர். 16 என்ற எண் உள்ள முகத்திற்கு எதிர்முகத்தில் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ இங்க ரெண்டுலையுமே என்ன காமனா இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த 2 டைஸ்லையுமே இங்க 11 காமனா இருக்கு, இங்க 11 காமனா இருக்கு. வேற என்ன காமனா இருக்கு? இங்க பாருங்க 14 இங்க காமனா இருக்கு, இங்க 14 காமனா இருக்கு. அப்போ 2 காமனா இருக்கு அப்படின்னா இங்க என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ இங்க 16க்கு ஆப்போசிட் என்னப்பா? 16க்கு ஆப்போசிட் என்னது? 16க்கு ஆப்போசிட் 15. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 16க்கு ஆப்போசிட் என்னது? 15. புரியும் நம்புறேன். ஆப்ஷன் இங்க பாருக்கு 15. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஓகேவா? மற்றது நீங்க எதுவும் எடுத்து எழுதணுன்ற அவசியம் இல்லை. கொஷின்ஸோட பாயிண்ட் ஆஃப்ல இது இருக்குது, அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஓப்பன் டைஸ்லயும் நம்ம பார்க்கலாம்ப்பா. பட் இதையுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம ஓப்பன் டைஸ்ல இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஒரு பகடையின் 2 நிலைகள் காட்டப்பட்டுள்ளனர். கொடுக்கப்பட்ட விருப்ப படங்களில் எதை கோடுகளின் வழியாக மடிப்பதன் மூலம் இந்த பகடை பெறலாம் அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, இப்போ நம்ம வந்து ஆப்போசிட் சைஸ் வந்து நம்ம சைடு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இங்க ரெண்டுலையுமே என்ன காமனா இருக்கு? இங்க பாருங்க, இங்க 3ன்னு ஒன்று இருக்கு, இங்கேயுமே ரோமன் லெட்டர் 3 இருக்குப்பா. வேற ஏதாவது காமனா இருக்கா? இல்லை. அப்போ 3 இருக்கு. அப்போ அதே மாதிரி 3 இருக்கு. அதுக்கப்புறமா 3ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா 5 இருக்கு. 5ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா 1 இருக்கு. அதே மாதிரி 3ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா 4 இருக்கு. அப்போ கிளாக் வைஸ்ல இருந்து 4 வந்ததுன்னா 4 இருக்கு. 4ஆ 6ஆ 6 இருக்கு. ஓகேவா? அப்புறமா 6ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா 2 இருக்கு. அப்போ என்னால என்ன சார் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, இப்போ எதுக்கு ஆப்போசிட் என்னென்ன? 5க்கு ஆப்போசிட் 6. ஓகேவா? இது ரோமன் லெட்டர் 5, ரோமன் லெட்டர் 6. 1க்கு ஆப்போசிட் 2. அப்போ 3க்கு ஆப்போசிட் என்னதான் இருந்திருக்கும்பா? 3க்கு ஆப்போசிட் என்னதான் இருந்திருக்கும்? என்ன இருந்திருக்கும்? 4 தான் இருந்திருக்கும். அப்போ 3க்கு ஆப்போசிட் 4. அப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைஸ் எடுத்து பாருங்க. இங்க பாருங்க, 3க்கு ஆப்போசிட் 4 இருக்கு. சூப்பர் தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஏன்னா ஒரு பாக்ஸ் தள்ளி தான் ஆப்போசிட் சைட்ஸ் வரும், அட்ஜசன்ட் சைட்ஸ் வராது அப்படிங்கிறது தெரியும். அடுத்து பாருங்க, 2க்கு ஆப்போசிட் 1. 2க்கு ஆப்போசிட் 1. இங்க பாருங்க, 1க்கு ஆப்போசிட் 5 இருக்கு. அப்போ 1க்கு ஆப்போசிட் 5ஆ? கிடையாது. ஆப்ஷன் ஏ கிடையாது. அதே மாதிரி பாருங்க, இப்போ 1க்கு ஆப்போசிட், இப்போ பாருங்க 3க்கு ஆப்போசிட் என்னது? 4ஆப்பா? இங்க பாருங்க, 3க்கு ஆப்போசிட் 4. 1க்கு ஆப்போசிட் என்னதுப்பா? இங்க பாருங்க, மேல இருக்கிறத கீழ இருக்கு. 1க்கு ஆப்போசிட் 5ன்னு இருக்கு. எப்படி என்னால 5ன்னு சொல்ல முடியும்? அப்போ இதுவும் வராது. அடுத்தது பாருங்க, 1க்கு ஆப்போசிட் இங்க பாருங்க, இங்கேயும் 1க்கு ஆப்போசிட் 5ன்னு தான் இருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. டைரக்டா என்னால எலிமினேட் பண்ண முடியும். அதே மாதிரி 3க்கு ஆப்போசிட் 4 தான். 3க்கு ஆப்போசிட் எப்படி 2ன்னு இருக்கும்? அப்போ இது வராது. அப்போ 3க்கு ஆப்போசிட் 4 வந்துருச்சா? வந்துருச்சு.
1க்கு ஆப்போசிட் என்னதுப்பா 2 வந்துருச்சா வந்துருச்சு. அதே மாதிரி 6க்கு ஆப்போசிட் என்னது 5 வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். கிளியரா புரியும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஆப்போசிட் கான்செப்ட் ஒரு பாக்ஸ் தள்ளி தள்ளி வரும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். நம்ம ஓப்பன் டைஸ்ல இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பகடையின் வெவ்வேறு முகங்களில் கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் இ ஸ்மால் இ, கேபிட்டல் எஃப் மற்றும் ஸ்மால் எஃப் ஆகிய 6 எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளன. அந்த பகடையின் இரண்டு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. கேபிட்டல் டி என்ற எழுத்து உள்ள முகத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள முகத்தில் இருக்கும் எழுத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு என்னதான் வரும் பார்க்கலாமா? இங்க பாருங்க, இங்க ரெண்டுலயுமே என்ன காமனா இருக்குப்பா? இங்க ஸ்மால் இ காமனா இருக்கு, இங்கேயுமே ஸ்மால் இ காமனா இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். அதை ரெஃபரன்ஸா வச்சு நீங்க எழுதினா முடிஞ்சு போச்சு. எழுதிடலாமா? எழுதிடலாம். இங்க பாருங்க, ஸ்மால் இ ஸ்மால் இ ஸ்மால் இல இருந்து கிளாக் வைஸ் வந்தா கேபிட்டல் டி. ஓகேவா? அதுக்கப்புறம் கேபிட்டல் டில இருந்து கிளாக் வைஸ் வந்தா கேபிட்டல் எஃப். அதே மாதிரி ஸ்மால் இல இருந்து இந்த பக்கம் வந்தா என்னப்பா? கிளாக் வைஸ் வந்தா ஸ்மால் எஃப். ஸ்மால் எஃப்ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா ஸ்மால் டி. அப்போ கேபிட்டல் டிக்கு ஆப்போசிட் ஸ்மால் எஃப், கேபிட்டல் எஃப்க்கு ஆப்போசிட் ஸ்மால் டி. அப்போ இக்கு ஆப்போசிட் என்னதான் இருந்திருக்கும்? இக்கு ஆப்போசிட் ஸ்மால் இக்கு ஆப்போசிட் கேபிட்டல் இ இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? ட்ரூ தானப்பா? அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? கேபிட்டல் டிக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு? கேபிட்டல் டிக்கு ஆப்போசிட்டா இங்கப்பா ஆப்ஷன் ஏபிசி மட்டும் மாறி இருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் பி, இது ஆப்ஷன் சி. என்ன இருக்கு? ஆப்ஷன் பி ஸ்மால் எஃப். கிளியரா? கேபிட்டல் டிக்கு ஆப்போசிட் ஸ்மால் எஃப் தான் இருக்கு, ஆப்ஷன் பி இருக்கு. கிளியரா? ஓகே. அடுத்து பாருங்க, ஒரே பகடின் 2 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளனர். எண் 3 மேலே இருக்கும்போது எந்த எண் கீழே இருக்கும்? ஒண்ணு மேல, 3க்கு ஆப்போசிட் என்ன சொல்லுப்பா அப்படின்ட்டாங்க. அப்போ இங்க பாருங்க, 6 இருக்கு, இங்க 4 இருக்கு. இங்க பாருங்க, 6 இருக்கு, 4 இருக்கு. அப்போ 3க்கு ஆப்போசிட் என்னவா தான் இருந்திருக்கும்பா? 3க்கு ஆப்போசிட் 1 தான் இருந்திருக்கும். அப்போ 3க்கு ஆப்போசிட் 1. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியரா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரே பகடையின் 2 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளனர். அதன் 6 முகங்களில் 1லிருந்து 6 வரையிலான எண்கள் குறிக்கப்பட்டுள்ளனர். 1 என்ற எண் உள்ள முகத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள முகத்தில் எந்த எழுத்து இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்க இதுல ரெண்டுலயுமே என்ன காமனா இருக்குப்பா? ரெண்டு டைஸ்லயுமே என்ன காமனா இருக்கு? ஒன்று தான் காமனா இருக்கு. இங்கேயும் ஒன்று இருக்கு, இங்கேயும் ஒன்று இருக்கு. ஓகேவா? அப்போ 1ல இருந்து கிளாக் வைஸ் தான் நம்ம அதை ரெஃபரன்ஸா வச்சு நம்ம எடுத்து போக்கலாம்ப்பா. அப்போ பாருங்க, இங்கேயும் ஒன்று இருக்கு, இங்கேயும் ஒன்று இருக்கு. 1ல இருந்து கிளாக் வைஸ் போனா என்னதுப்பா? 3 இருக்கா? 3. அடுத்து 3ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா 6. ஓகேவா? அதுக்கப்புறமா வேற என்ன இருக்கு? அதே மாதிரி 1ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா 4. அப்புறம் 4ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா 5. அப்போ 3க்கு ஆப்போசிட் 4, 6க்கு ஆப்போசிட் 5. அப்போ இங்க என்னதான் இருந்திருக்கும்? 1க்கு ஆப்போசிட் மீதி என்னதான்ப்பா பெண்டிங் இருக்கு? 2 தான் பெண்டிங் இருக்கு. அப்போ 2 தான் 1க்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ 1 என்ற எழுத்திற்கு எண்ணிற்கு ஆப்போசிட்ல இருக்கிறது, எதிர்முகத்தில் இருக்கிறது ஆப்ஷன் சி 2 தான் சரியான ஆன்சர். கிளியரா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஏன்னா 1ல இருந்து 6 வரைக்கும் இல்லையா? அதனால எல்லாமே எழுதிட்டோம். நமக்கு 2 மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அதை நம்ம எழுதிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பகடையின் 6 முகங்களில் ஏ பி சி டி இ எஃப் என்ற எழுத்துக்கள் குறிக்கப்பட்டுள்ளன. ஏ ஆனது பி சி மற்றும் எஃப் ஆகியவற்றிற்கு அருகில் இருந்தால் பின்வரும் கூற்றில் எது உண்மை அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ இது ரீசெண்டா நடந்த டிஎன்பிசியில் நடந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஓகே தான். இப்போ இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம வரைஞ்சிட்டோம், அதை வந்து ஆப்போசிட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எழுதிட்டோம், அதெல்லாம் ஈஸி தான். அந்த கொஸ்டின்லாம் ஈஸி தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, ஒரு பகடையோட ஏல இருந்து எஃப் வரைக்கும் இருக்குப்பா. ஓகேவா? இதுல ஏ ஆனது பி சி மற்றும் இ ஆகியவற்றுக்கு அருகில் இருக்கா. நல்லா கவனமா கவனிச்சுக்கணும்ப்பா. இப்போ ஒரு டைஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு டைஸ் இப்படி இருக்கு, 6 ஃபேஸ்ல ஒரு டைஸ் இருக்கு. இப்படி எழுதுனா நமக்கு புரியாது. இப்படி இதுக்குள்ள நான் எழுதுனா எனக்கு புரியாது. இதை வந்து நான் ஓபன் பண்ணிடுறேன். ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்படி இருக்கும். 1 2 4 கரெக்டாப்பா? இந்த மாதிரி டைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே 1 இருக்கும்,
இங்கே ஒன்று இருக்கும். நான் எங்கனாலும் பிரித்து எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. மொத்தம் 6 ஃபேஸ் வந்துருச்சா? 6 ஃபேஸ் வந்துருச்சு. 1 2 3 4 5 6. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ ஆனது என்ன சொல்கிறாங்க, ஏ ஆனது பிசிஇக்கு அருகில் இருக்குமா. அப்போது ஏ இங்கே இருக்கு அப்படின்னா, ஏ இங்கே இருக்குன்னா ஏக்கு பக்கத்தில் பி இருக்கணும், ஏக்கு பக்கத்தில் சி இருக்கணும், ஏக்கு பக்கத்தில் இ இருக்கணும். சார் இல்லை சார், ஈயை இங்கே போட்டுக்கோங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஈயை இங்கே போட்டாலும் சரி. அப்போ அவங்க கொடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அவங்க கொடுத்த கொஸ்டின் கரெக்டாக இருக்கா? ஏக்கு பக்கத்தில் பி இருக்கு பாருங்க, ஏக்கு பக்கத்தில் பி இருக்கு, ஏக்கு பக்கத்தில் சி இருக்கு, ஏக்கு பக்கத்தில் இ இருக்கு. மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கா? மொத்தம் 4 ஃபில் பண்ணிட்டோம், 2 பெண்டிங் இருக்கு. மீதி 2 என்னதான் இருந்திருக்கும்ப்பா? மீதி 2 என்னதான் இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏ எழுதிட்டேன், பி எழுதிட்டேன், சி எழுதிட்டேன், இ எழுதிட்டேன் அப்படின்னா இங்க டி இருக்கலாம், டி இருக்கலாம் அல்லது எஃப் இருக்கலாம். இங்க என்ன இருக்கலாம்? எஃப் இருக்கலாம் அல்லது டி இருக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எஃப் இருக்கலாம், டி, அது என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா எஃப் இருக்கலாம், டி இருக்கலாம். இல்லைன்னா அடுத்ததுல பாத்தீங்கன்னா எஃப் இருக்கலாம், டி இருக்கலாம், டி இருக்கலாம், எஃப் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். மேல டி இருந்ததுன்னா கீழே எஃப் இருக்கும். ஓகேவா? இங்க டி இருந்ததுன்னா இங்க எஃப் இருக்கும், இங்க எஃப் இருந்ததுன்னா இங்க டி இருக்கும். இப்போ பாருங்க, பின்வரும் கூட்டல்ல எது உண்மைன்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, டி ஆனது எஃப்க்கு அருகில் இருக்கு, டி ஆனது எஃப்க்கு அருகில் இருக்கான்னு கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து ஏ ஆனது டிக்கு அருகில் இருக்கா, அருகில் உள்ளதுங்கிறாங்க. இப்போ நல்லா கவனமா கவனிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும்பா. என்னன்னா, ஒரே ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, இப்போ தெரியும் நினைக்கிறேன். இப்போ உங்களால டெஃபினட்டா என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, என்னால டெஃபினட்டா என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, டிக்கு டி ஆனது எஃப்க்கு, இன்கேஸ் இப்போ இது 2 மட்டும் நீங்க எடுத்து ஜூம் பண்ணி பாருங்க, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்கப்பா. இந்த 2 மட்டும் நான் ஜூம் பண்றேன் பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். அதாவது இங்க டி இருந்ததுன்னா இங்க எஃப் இருக்கும். இதுல ஏதாவது கருத்து இருக்கா? மாற்று கருத்து இருக்கா? இல்லைன்னா இந்த இதுல எஃப் இருந்தா இதுல டி இருக்கும். எப்படியோ எஃப் மேலேயோ இல்ல வந்து எஃப் கீழேயோ இருந்தாலும் சரி, கண்டிப்பா டிக்கு பக்கத்துல தானே எஃப் இருக்கு. இங்க பாருங்க, டிக்கு பக்கத்துல தானே எஃப் இருக்கு. அப்போ டி ஆனது எஃப்க்கு அருகில் இருக்கா? இது சரிதானப்பா? இது சரிதான். வேற எதெல்லாம் வராது சார் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, ஏ ஆனது டிக்கு அருகில் இருக்குமா. இப்போ இந்த இது இங்க இருக்குன்னு வச்சுக்கோவே, இது வரலாம், இல்லைன்னா இது வரலாம். இங்க ஏ இருந்துட்டா என்ன பண்ணுவீங்க? இது இருக்கலாம். இப்போ ஏனா இங்க என்ன இருக்கும்? பி இருக்கும், இங்க இ இருக்கும், இங்க வந்து சி இருக்கும். அப்போ ஏக்கு பக்கத்துல டி அருகில் உள்ளதுங்கிறாங்க. எப்படி உங்களால சொல்ல முடியும்? ஏக்கு பக்கத்துல எஃப்பும் வரலாம் இல்லையா? ஏக்கு பக்கத்துல எஃப்பும் வரலாம் தானே? இது இல்லைன்னா இது தானப்பா. அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஏ, இது சி, இது வந்து பி, இது வந்து இ. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் கேஸ், இது செகண்ட் கேஸ். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் தான் வரணுங்கிறது கிடையாது இல்லையா? செகண்ட் கேஸும் வரலாம் இல்லையா? செகண்ட் கேஸ் பாருங்க, ஏக்கு பக்கத்துல எஃப் தான் இருக்கு, டி கிடையாது இல்லையா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல வேணா ஏக்கு பதிலா டி, ஏக்கு பக்கத்துல டி இருக்கு. ஆனா செகண்ட் கேஸ்ல இதுவும் வரலாம், இது வரலாம் இல்லையா? அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஏக்கு பக்கத்துல எஃப் உள்ளது. ஏக்கு பக்கத்துல டியும் இருக்கலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்து பாருங்க, ஏக்கு பக்கத்துல டி இருக்கலாம் இல்லையா? எஃப் தான் இருந்ததுன்னு எப்படி உங்களால டெஃபினட்டா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. பி ஆனது ஈக்கு அருகில் இருக்கு, பி ஆனது ஈக்கு அருகில் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன் சார் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, இதே படத்தை நான் இப்படி வரையணும் பாருங்க, நல்லா புரிஞ்சவங்களுக்கு சூப்பரா புரியும். ஏன் இப்படி வரையக்கூடாதா? இங்க பாருங்க, நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ இது ஏ, ஓகேவா? இது பி, இது இ, இது சி. அவன் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்? ஏ ஆனது பி, சி மற்றும் இக்கு அருகில் இருக்கும். இங்க பாருங்க, ஏக்கு பக்கத்துல பி இருக்கு, ஏக்கு பக்கத்துல சி இருக்கு, ஏக்கு பக்கத்துல இ இருக்கே. அப்போ இங்கேயும் என்னால போடலாம், இங்கேயும் என்னால போட முடியும். அப்போ இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கேஸ், 2 கேஸ் இருக்கு. அப்போ இன்கேஸ் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வேணா பாருங்க, பி ஆனது ஈக்கு பக்கத்துல இருக்கலாம். ஆனா செகண்ட் கேஸ்ல பாருங்க, நம்ம தான் சொல்லியிருப்போம் இல்லைங்களா, ஒரு ஸ்டெப் தள்ளி வந்தது அப்படின்னாலே
இப்போ ஒரு ஸ்டெப் ஒரு பாக்ஸ் தள்ளி வந்ததுனால நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்போசிட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ பிக்கு ஆப்போசிட் ஈயா இருக்கலாமேப்பா. இங்க எப்படி சொல்றாங்க, பி ஆனது ஈக்கு அருகில தான் உள்ளதுங்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. இந்த கேஸும் வரலாம். இது செகண்ட் கேஸு, இது ஃபர்ஸ்ட் கேஸு. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல 2 கேஸ் இருக்கு. இது செகண்ட் கேஸ்ல இன்னும் 2 கேஸ். இது அதாவது பார்த்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டிஸ் வரலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா. அதனால தான் இவ்வளவு நேரம் ஈஸியான கொஸ்டின் எடுத்துட்டு வந்து இங்க வந்து கொஞ்சம் கஷ்டமா எடுத்துட்டு வந்திருக்கேன். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஃபினட்டா என்னால சொல்ல முடியும் டிக்கு அட்ஜஸ்டன்ட்டா எஃப் தான் இருக்கு. எஃப்க்கு அட்ஜஸ்டன்ட்டா டி தான் இருக்குன்னு சொல்ல முடியும். மத்த எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது பாருங்க. 1 முதல் 6 வரை எண்ணப்பட்டுள்ள ஒரு பகடையை கருத்தில் கொண்டு விடையளி. எண் 2, 3க்கு எதிரிலும் 4 மற்றும் 6க்கு அருகிலும் இருப்பின் கீழ்கண்ட கூற்றில் எது சரி? பாருங்க இந்த கொஸ்டினுக்கு எப்படி இருக்கும். ஒரு டைஸ் இருக்குப்பா. எப்படினாலும் வரைஞ்சுக்கலாம். இப்படி ஓப்பன் டைஸா போட்டுக்கிட்டோம்னா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ப்பா. இது ஒரு டைஸ். ஓகேவா? இப்போ மொத்தம் 6 பக்கம் வந்துச்சா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா எண் 2 3க்கு எதிரில் இருக்கா. இப்போ 2 நான் இங்க எழுதுறேன்னா 3 இங்க தான் இருந்திருக்கணும். 3 ஒரு பாக்ஸ் தள்ளி இங்க தான் வந்திருக்கணும். ஏன்னா 2க்கு ஆப்போசிட் 3ங்கிறாங்க. பாருங்க சொல்றாங்க பாருங்க. இஃப் 2 is opposite to 3 and adjacent to the 4 and 6. அப்போ 4 2க்கு பக்கத்துல 4 இருக்கணுமா 6 இருக்கணுமா? இப்படி இருக்கலாமா? இப்படி இருக்கலாமா? இது ஒரு கேஸா? அப்படி இல்லைன்னா இதே படத்தை இன்னொரு மாதிரி வரையறேன் பாருங்க. இப்படி இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இப்படி இருக்கலாம் இல்லையா? இங்க பாருங்க. 2 இங்க எழுதிடுறேன். 3 இங்க எழுதிடுறேன். ஓகேவா? இன்கேஸ் இங்கேயும் இருக்கலாம் இல்லையா? 4 இங்கேயும் வரலாம். இங்கேயும் 6 இருக்கலாம் இல்லையா? அட்ஜஸ்டன்ட் தானே. 2க்கு பக்கத்துல தானே 6 இருக்கு. 2க்கு பக்கத்துல தானே 4 இருக்கு. போடலாம் இல்லையா? அப்போ இது இப்படி ஃபர்ஸ்ட் கேஸ்ல எழுதுனீங்கன்னா இங்க 5 எழுதலாம், இங்க 1 எழுதலாம். இல்லைன்னா இங்க 5 எழுதலாம், இங்க 1 எழுதலாம். இல்லைன்னா இங்க 1 எழுதலாம், கீழே 5 எழுதலாம். எதுனாலும் எழுதலாம். இப்ப என்னால என்ன சொல்ல முடியும்? எந்த கூற்று சரின்னு உங்களால சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, எது டெஃபினட்டா சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டா, 1க்கு 1 5க்கு எதிரில் இருக்கும். 4 6க்கு எதிரில் இருக்கும். இங்க பாருங்க, நல்லா கவனமா கவனிச்சுக்கணும்ப்பா. இந்த 2 கேஸ்லயுமே 4க்கு இங்க பாருங்க, இது ஒரு கேஸா? இன்னொரு கேஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இன்னொரு டைஸ் நான் வரையறேன் பாருங்க. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. மொத்தம் வந்துருச்சா? இங்க பாருங்க. 2 இங்க வரைஞ்சேன்னா 3 இங்க வரும். ஏன் இங்க 4 வரைஞ்சு இங்க 6 வரையக்கூடாதா? இங்க 4 வரைஞ்சு இங்க 6 வரையக்கூடாதா? வரையலாம் இல்லையா? வரையலாம். கண்டிப்பா வரையலாம். அப்போ வரைஞ்சனா எனக்கு இங்க என்ன வரும்? அப்போ என்னால இங்க 5 போட முடியும், இங்க 1 போட முடியும். இந்த 3மே வேற வேற பாசிபிலிட்டிஸ். 3 பாசிபிலிட்டிஸ் என்னால வரைஞ்சுக்க முடியும். 3 பாசிபிலிட்டிஸ் என்னால வரைஞ்சுக்க முடியும். இப்போ என்னால என்னதான் உங்களால சொல்ல முடியும்? இப்போ பாருங்க, 1க்கு எதிர்ல இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இத பாருங்களே. இப்போ 1க்கு ஆப்போசிட்டா 5 இருக்குங்கிறாங்க. 1க்கு ஆப்போசிட் 5ஆ இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வருது. 1க்கு ஆப்போசிட் 5 ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வருது. இங்க பாருங்க 1க்கு ஆப்போசிட் 6ன்னு இன்னொரு கண்டிஷன்ல வரலையே. அப்போ எனக்கு இந்த ஆப்ஷன் வராது இல்லையா? ஆப்ஷன் ஏ வராது. கண்டிப்பா வராது. சரியான கூற்று எதுன்னா கண்டிப்பா டெஃபினட்டா வராது. அடுத்தது பாருங்க 4க்கு ஆப்போசிட் 6ங்கிறாங்க. இப்போ 4க்கு ஆப்போசிட் 6னா இங்க பாருங்க 4க்கு ஆப்போசிட் 6ஆ வருது. இங்கேயும் 4க்கு ஆப்போசிட் 6ஆ வருது. பட் எனக்கு 4க்கு ஆப்போசிட் இங்க பார்த்தீங்கன்னா 1ஆ தான் இருக்குது.
6 வரல. அப்போ என்னால டெஃபினட்டா இந்த ஆன்சர் வரும்னு என்னால சொல்லக்கூடாது. 4க்கும் 2க்கும் 4 2க்கும் 6க்கும் அருகில் இருக்கும். என்ன சொல்றாங்க? 4 அப்படிங்கிறது இங்க பாருங்க. 4 அப்படிங்கிறது 2க்கும் 6க்கும் அருகில் இருக்குங்கிறாங்க. அருகில் இருக்குமா? இங்க பாருங்க, இப்ப பாருங்க. 4 அப்படிங்கிறது 2க்கும் 6க்கும் அருகில் இருக்கா? இதுவும் அருகில் தானப்பா? இதுவும் அருகில் தான். ஓகேவா? இங்க பாருங்க. 4 அப்படிங்கிறது 6க்கு ஆப்போசிட் இருக்கு. அப்போ இதுவும் எனக்கு வராது. அப்போ 1 அப்படிங்கிறது 2க்கும் 3க்கும் அருகில் இருக்கும். 1 அப்படிங்கிறது இங்க பாருங்க. இந்த பாக்ஸை நீங்க போட்டீங்கன்னா இது வந்து பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த 1 வந்து இங்கேயும் வரும். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க இங்க 1 அப்படிங்கிறது 2க்கு பக்கத்துல இருக்கா? அதே மாதிரி 3க்கு பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த பாக்ஸை நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா 1க்கு பக்கத்துல 2 இருக்கு. 3 அப்படிங்கிறது இங்க வரும். கண்டிப்பா இதுக்கு பக்கத்துல வரும். நீங்க இந்த டைஸை நீங்க க்ளோஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வரும். அப்போ இதுதான் சரியானது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். டிஎன்பிசில இப்போ ரீசெண்டா கேட்ட ஒரு 2 கொஸ்டின், இது 2மே டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான். பிவைக்யூ தான். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஆப்போசிட்டா வராது. 3க்கு ஆப்போசிட் 2 தான். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க 3க்கு ஆப்போசிட் 2 தான். அதே மாதிரி இங்க 2வது கேஸ்ல பாருங்க 3க்கு ஆப்போசிட் 2 தான். 3க்கு ஆப்போசிட் 2 தான். ஓகேவா? அப்போ 1 வந்து 2க்கும் 3க்கும் அருகில் இருக்கும். கண்டிப்பா அருகில் தான் இருக்கும். இதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. புரியும் நான் நம்புறப்பா. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். மற்றது எல்லாமே தப்பு. இதை வந்து நிறைய பேர் தப்பு பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குப்பா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த டைப்ல பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், அதாவது இப்போ இந்த லாஸ்ட் 2 கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லாஸ்ட் 2 கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஓப்பன் டைஸ் கான்செப்ட் தெரிஞ்சாதான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து டைஸ் தெரிஞ்சது அப்படின்னு என்னால சொல்லிட முடியும்ப்பா. ஓகேவா? ஸோ டைப் நம்பர் 2 பார்க்கலாமா? டைப் நம்பர் 2 அஸ் யூஷுவல் சேம் தான். உங்களுக்கு அங்க 2 டைஸ் கொடுத்தாங்க, இங்க 3 டைஸ் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். வேற எதுவும் பெரிய வித்தியாசம் இங்க கிடையவே கிடையாது. ஓகேவா? போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பகடை, பாவக்கானா கடை தான் இருக்கு. ஒரு பகடையின் 2க்கு அருகில் 3 மற்றும் 3, 5 மற்றும் 6 உள்ளது. எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது உண்மையானதுன்னு கேட்குறாங்க. வரைஞ்சிருமா? அதே மாதிரி கொஸ்டின் தான். இப்போ நான் டைஸ் கொஞ்சம் மாற்றி வரைகிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றி வரைஞ்சிடறேன். 1, 2, 3, 4, 5, 6. மொத்தம் 6 இருக்கா? 6 இருக்கு. இப்போ நான் இந்த மாதிரி டைஸ் என்னால் கட் பண்ண முடியும். இப்போ பாருங்க, 2க்கு அருகில் 3 இருக்கா, 5 இருக்கா, 6 இருக்கா? இப்போ 2க்கு அருகில் இங்கே 2 போடுறேன்னு வச்சுங்களேன். இங்கே 2 போட்டேன்னா 3 இருக்கா, 5 இருக்கா, 6 இருக்கா? என்னால் இப்படி போட முடியும். 2க்கு அருகில் 5 இருக்கு, 3 இருக்கு, 2, 6 இருக்கு. 3மே இருக்கா? அப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுல. அப்போ என்னதான் இங்க இருந்திருக்கும்பா? வேற என்னென்னலாம் இருந்திருக்கும்? இங்க 4 இருந்திருக்கலாம், இல்லைன்னா 1 இருந்திருக்கலாம். இல்லைன்னா இங்க 1 இருந்திருக்கலாம், அல்லது 4 இருந்திருக்கலாம். இதுல ஏதாவது தான் ஒண்ணா இருக்கும். ஓகேவா? அப்ப பாருங்க, 3க்கு அருகில் 6 இருக்கான்னு கேட்குறாங்க. 3க்கு அருகில் 6 எங்க இருக்கு? இன்கேஸ் இதை வந்து மாத்தியும் போடலாம். கண்டிப்பா போடலாம். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, 2க்கு அருகில் 4 இருக்கான்னு கேட்குறாங்க. 2க்கு அருகில் 4மே இருக்கு. ஓகேவா? இருக்குதானப்பா? அப்போ இதுவும் என்ன சொல்றாங்க? 2க்கு அருகில 4 இருக்குன்னு சொல்ல முடியாது. 1ம் வரலாம், 4ம் வரலாம். 2க்கு அருகில 1ம் வரலாம், 4ம் வரலாம். அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. 1க்கு அருகில் என்ன சொல்ல முடியும்? 1க்கு அருகில் 4 இருக்கான்னு கேட்டா, இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னால டெஃபினட்டா சொல்ல முடியாது. என்ன சார் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டா, 3க்கு ஆப்போசிட்டா 6 தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 3க்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஏன் 3 இங்க இருக்கலாம் இல்லையா? இங்க 6 இங்க இருந்ததுன்னா, இங்க 5 போடலாம் இல்லையா? அப்போ இங்க 6, இங்க 5 போட்டோம்னா 3க்கு அருகில 6 வந்துரும். ஆனா 3க்கு அருகில 6 வந்தா இது சரிதான். ஆனா வந்து 3க்கு ஆப்போசிட்டாவும் என்னால 6 வரைய முடியலையா? அப்போ என்னால இந்த ஆன்சரும் தப்புன்னு சொல்ல முடியும். அப்போ இதுதான் சரி. 1க்கு அருகில நீங்க வேணா 1னாலே நீங்க இதை க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1க்கு அருகில 4 இருக்கும், இல்லைன்னா 4க்கு அருகில 1 இருக்கும். இதுதான் என்னால டெஃபினட்டா சொல்ல முடியும்ப்பா. இந்த 3 கொஸ்டினும் ரொம்ப 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 முக்கியமான இந்த 3 கொஸ்டினுமே இப்போ ரீசெண்டா நடந்த டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ல எடுத்தது. அந்த தரத்துக்கு உங்களோட டைஸ் கொஸ்டின்ஸை மாத்திட்டாங்க அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டும் கிடையாது.
அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர்ப்பா. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்க, ஒரே பகடியின் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. யூசுவலா அப்படியே சேம் தான். அப்படியே பார்த்தோன்னே போட்டு போயிட்டே இருக்கலாம். ட்ரை பண்ணலாமா? பாருங்க. ஒரே பகடியின் பிளஸுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு தான் கேட்குறாங்க. இங்க பாருங்க, இந்த 3லயுமே என்ன காமனா இருக்கு? ரெண்டு என்ன காமனா இருக்கு? ஒண்ணுமே காமனா இல்ல. என்னெல்லாம் பண்ணலாம்? பிளஸுக்கு ஆப்போசிட்ல இங்க பாருங்க, இங்கேயும் அட்டு இருக்கு, இங்கேயும் டாலர் சிம்பிள் இருக்கு, இங்கேயும் அட்டு இருக்கு, இங்கேயும் டாலர் சிம்பிள் இருக்கு. அப்போ இந்த 2 டைஸை வச்சே என்னால், இந்த ஒரு டைஸில் 2 ஸ்டேட்டை வச்சே என்னால் கண்டுபிடிக்க முடியும். என்ன சார் அப்படின்னு கேட்டால், எதுக்கு ஆப்போசிட்டு? ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட் என்னப்பா? ப்ளஸ்க்கு ஆப்போசிட் ஹேஷ்டேக். அப்போது ப்ளஸ் சிம்பிளுக்கு ஆப்போசிட் என்னது? ஹேஷ்டேக். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியரா? இந்த 3 டைஸ் தேவையில்லை நமக்கு. ஓகேவா? இதை கண்டுபிடிக்கணுங்கிறது கிடையாது, பட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பகடையின் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. எஸ் என்ற எழுத்துக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள எழுத்து என்னன்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ டைஸ் பார்த்துடலாமா? எதுல என்ன காமனா இருக்கு? இந்த 3லயுமே என்ன காமனா இருக்கு? 3ல காமனா இல்லைன்னா 2ல ஏதாவது காமன் இருக்கான்னு பாருங்க. இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. ஓகேவா? நீங்க இது 2 எடுத்தாலும் சரி, இல்லை இது 2 எடுத்து எஃப்பும் காமனா இருக்குன்னு இதை எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுத்துக்கிறேன் பாருங்க. அப்போ என்ன வரையலாம்? எஸ் என்ன காமனா இருக்கு? டி காமனா இருக்கா? அப்போ டி டி. அடுத்து பாருங்க, கிளாக் வைஸ் வந்தா என்னது? டிக்கு கிளாக் வைஸ் வந்தா எஸ். ஓகேவா? அடுத்து எஸ்ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா ஏ. அதே மாதிரி 2வது டைஸ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் டிக்கு கிளாக் வைஸ் வந்தா இ, அதுக்கப்புறமா இருந்து கிளாக் வைஸ் வந்தா எஃப். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எஸ்ஸுக்கு ஆப்போசிட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்ஸுக்கு ஆப்போசிட் என்னப்பா? எஸ்ஸுக்கு ஆப்போசிட் இ, ஸ்மால் இ. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அப்போ டிக்கு ஆப்போசிட் என்னவா தான் இருந்திருக்கும்ப்பா? இ எழுதிட்டோம், எஸ் எழுதிட்டோம், ஏ எழுதிட்டோம், எஃப் எழுதிட்டோம். அடுத்து டிக்கு ஆப்போசிட் ஜியா தான் இருந்திருக்கும். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இ தான் கேட்குறாங்க. எஸ்ஸுக்கு ஆப்போசிட் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ தட் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். கிளியரா? புரியும் நான் நம்புறப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 17வது கொஸ்டின். ஒரே சீரற்ற பகடையின் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளனர். Q என்ற எழுத்து உள்ள முகத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள முகத்தில் எந்த எழுத்து இருக்கும்? Qக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ Qக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? ட்ரை பண்ணலாமா? பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் 2 டைஸ்லயே உங்களுக்கு வந்துருங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் 2 டைஸ்ல என்னப்பா காமனா இருக்கு? இங்க டி காமனா இருக்கு, இங்க டி காமனா இருக்கு. ஓகேவா? இங்க Q இருக்கு இல்லையா? இங்க Qவே இல்லாத டைஸ் எடுத்தீங்கன்னா போச்சு, மாட்டிப்பீங்க. மாட்டிப்பீங்க மீன்ஸ் வராது, உங்களுக்கு Q வராது. அப்புறம் மறுபடியும் நீங்க இன்னொரு டைஸ் எடுப்பீங்க. அப்போ பாருங்க, ஆப்போசிட் சைடில் டி இருக்கு, கீழே டி. இங்க டி இருக்கா? அப்போ கிளாக் வைஸ் வந்தா எஸ், இங்க கிளாக் வைஸ் வந்தா எஸ்ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா Q. அடுத்து பாருங்க, டீல இருந்து கிளாக் வைஸ் வந்தா கேபிட்டல் ஆர், அதுக்கப்புறமா எஸ் ஆர்ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா யூ. அப்போ Qக்கு ஆப்போசிட் என்னதுப்பா? யூ தான். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். 18வது கொஸ்டின் பாருங்க. ஒரே பகடியில் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளனர். 5 என்ற எண் உள்ள முகத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள முகத்தில் இருக்கும் எண்ணை தேர்ந்தெடுக்கவும். ஓகேவா? இப்போ 5க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்னு கேட்குறாங்கப்பா. ஓகேவா? என்ன சால்வ் பண்ண முடியும்? இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அப்போ எழுதலாமா? 5 கிளாக் வைஸ்ல போனா என்ன இருக்கும்? கிளாக் வைஸ்ல போனா 3 இருக்கு. அடுத்து கிளாக் வைஸ்ல வந்தா 6 இருக்கு. 2வது டைஸ்ல பாருங்க, 5க்கு கிளாக் வைஸ் 2, 5க்கு கிளாக் வைஸ் 2, 2ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா 4. அப்போ 3க்கு ஆப்போசிட் 2, 6க்கு ஆப்போசிட் 4. அப்போ 5க்கு ஆப்போசிட் என்னதான் இருந்திருக்கும்ப்பா? 5க்கு ஆப்போசிட் 1, 2, 3ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1 தான். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியரா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரே பகடியின் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளனர். ஸ்டார், ஓகேவா? ஸ்டார் குறியீடு உள்ள பக்கத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள பக்கத்தில் எந்த குறியீடு இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இங்க பாருங்க, ரொம்ப ஈஸி தான். இங்க பாருங்க, இந்த இந்த ஃபேக்டோரியலா, இது ஆச்சரிய குறி மாதிரி, இது ஃபேக்டோரியல், அப்புறம் டாலர் சிம்பிள் இருக்கு. இங்க பாருங்க, ஃபேக்டோரியல் டாலர் சிம்பிள் இருக்கு. அப்போ இது ரெண்டும் சேமா இருக்கிறதுனால, அப்போ ஸ்டாருக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்?
ஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? ப்ளஸ் தான் சிம்பிள் தான் இருக்கும். அப்போ ஸ்டாருக்கு ஆப்போசிட் ப்ளஸ் சிம்பிள், ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஓகேவா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரே பகடின் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. அவற்றை கவனமாக ஆராய்ந்து பின்வரும் கூற்றில் எது சரியானது என்று நிரூபிக்க. ஓகேவா? அப்போ இங்க பாருங்க, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்போ என்னால என்ன சொல்ல முடியும்னா 3க்கு ஆப்போசிட் 5ன்னு என்னால சொல்ல முடியும். சொல்ல முடியுமா முடியாதா? 3க்கு ஆப்போசிட் 5ன்னு என்னால சொல்ல முடியும். கிளியரா? கிளியர். அடுத்து பாருங்க, 3க்கு ஆப்போசிட் 5ஆ? ஓகே. வேற என்ன கேட்டிருக்காங்க? 3க்கு ஆப்போசிட் 6ன்னு இருக்கு. அப்போ எது சரின்னு கேட்குறாங்க. இது வராது. ஆப்ஷன் ஏ வராது. 3க்கு ஆப்போசிட் 5. 5க்கு ஆப்போசிட் 1 கிடையாது. இதுவும் வராது கண்டிப்பா. அப்போ 2 ஆப்ஷன்ல தான் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். அடுத்த கட்டமா ஏதாவது எடுத்து பாருங்க. இங்க பாருங்க, அடுத்த கட்டமா வேற கலர்ல போட்டு காட்டுறேன் பாருங்க. இங்க 2 இருக்கு, இங்க 5 இருக்கு. இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்போ 5 2 5 2. அப்போ ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 6க்கு 1 காமனா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ 1க்கு ஆப்போசிட் என்னப்பா? 1க்கு ஆப்போசிட் 6. 1க்கு ஆப்போசிட் 6 அப்படின்னா ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். 4க்கு ஆப்போசிட் 1ஆ இருக்காது. அப்போ 2க்கு ஆப்போசிட் என்னவா தான் இருந்திருக்கும்? 4ஆ இருந்திருக்கும். 4க்கு ஆப்போசிட் 2ஆ இருந்திருக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். கிளியரா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே ஃபைன். பாருங்க, ஒரே பகடியின் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. எஸ் என்ற எழுத்திற்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. எஸ்ஸுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்க டி இருக்கு, இங்க டி இருக்கு. அப்போ டிக்கு கிளாக் வைஸ்ல எஸ் இருக்கு. அப்போ டி எஸ் கிளாக் வைஸ், அப்புறமா கிளாக் வைஸ் என்ன வரும்? ஏ வந்துருச்சு. அதே மாதிரி டில இருந்து கிளாக் வைஸ் வந்தா இ, அடுத்து இல இருந்து கிளாக் வைஸ் வந்தா எஃப். அப்போ எஸ்ஸுக்கு ஆப்போசிட் இ, ஸ்மால் இ. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, 22வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? ஒரே பகடையின் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளனர். கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னா? லெஸ் தென் குறியீடு உள்ள முகத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள முகத்தில் இருக்கும் குறியீட்டை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இங்க இருக்கு லெஸ் தென் இருக்கு, இங்க இருக்கு லெஸ் தென். அப்போ இது வந்து அண்டு, அண்டு இது வந்து அட்டு, இது வந்து பர்சன்டேஜ். ஓகேவா? அப்போ ஏதாவது காமனா இருக்கிறத நீங்க எடுத்து ட்ரை பண்ணலாம்ப்பா. ஓகேவா? இந்ததையும் இங்க இருக்கிறதையும் காமனா எடுத்துக்கலாமா? இங்க பாருங்க பர்சன்டேஜ் இருக்கு. அப்போ பர்சன்டேஜ் செகண்ட்ல இருக்கிறது பர்சன்டேஜ் இருக்கு. இது செகண்ட், இது தேர்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ செகண்ட்ல பர்சன்டேஜ், பர்சன்டேஜ்ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா அட்டு. ஓகேவா? அப்புறமா அட்டுல இருந்து கிளாக் வைஸ் வந்தா டாலர் சிம்பிள். ஓகேவா? அதே மாதிரி பர்சன்டேஜ்ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா, பர்சன்டேஜ்ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா லெஸ் தென். அதே மாதிரி லெஸ் தென்ல இருந்து கிளாக் வைஸ் வந்தா அண்டு. அண்டு வேற அட்டு வேற, மாட்டிக்காதீங்க. ஓகேவா? அப்போ பர்சன்டேஜுக்கு ஆப்போசிட்ல என்னதான் இருந்திருக்கும்? பர்சன்டேஜுக்கு ஆப்போசிட்ல வேற ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. என்ன இருக்கு? ஹேஷ்டேக் இருக்கு. அப்போ ஹேஷ்டேக் ஆப்போசிட்டா இருந்திருக்கும். பட் கொஸ்டின் அவன் என்ன கேட்குறான்? லெஸ் தெனுக்கு என்னப்பா ஆப்போசிட்டா இருக்கும்னு கேட்குறான். அப்போ லெஸ் தெனுக்கு ஆப்போசிட் என்னதுப்பா? அண்டு தான். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். புரியுமா? ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கடைசி கனசதுரத்தின் கீழ் முகத்தில் எந்த எண் தோன்றும் அப்படின்னு கேட்குறாங்க. கடைசியா இங்க இருக்கிறதுக்கு இந்த கடைசி டைஸ்ல மேல என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்னா கொஸ்டின்ல கேட்குறாங்க. கிளியரா? அப்போ பாருங்க, 4க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. 2 4 இங்க இருக்கு. அதே மாதிரி 2 4 இங்க இருக்கு. 2 4 இங்க இருந்தா அப்போ 5க்கு ஆப்போசிட் என்னதுப்பா? 5க்கு ஆப்போசிட் 3. இங்க பாருங்க, 5க்கு ஆப்போசிட் 3. எழுதிட்டுனா? எழுதிட்டேன். அதே மாதிரி பாருங்க, இங்க 5 இருக்கு, இங்க 4 இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கு பாருங்க, வேற கலர்ல போட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, 5 இருக்கு, 4 இருக்கு. அப்போ 5 4 இருந்ததுன்னா அப்போ 1க்கு ஆப்போசிட் 2. அப்போ 1க்கு ஆப்போசிட் 2. அப்போ 5க்கு ஆப்போசிட் 3, 1க்கு ஆப்போசிட் 2. அப்போ 4க்கு ஆப்போசிட் மீதி எந்த நம்பர் தான் இருக்கு? 6ங்கிற நம்பர் தான் இருக்கு. ஏன்னா ஒரு கனசதுரத்துல 6 ஃபேஸ் தான் இருக்கு. 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கிறது. அப்போ 4க்கு ஆப்போசிட் 6. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அப்போ மேல 4 இருந்ததுன்னா கீழே பாட்டம்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 இருந்திருக்கும். கிளியரா? புரிஞ்சிருக்கும் மேடம்.
ஆப்ஷன் டி சரியான. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரே பகடியின் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளனர். டாலர் சிம்பல் டாலர் தானப்பா, டாலர் குறியீடு உள்ள முகத்திற்கு எதிரே இருக்கும் முகம் எது என்பதை காட்டும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறாங்க. எதுப்பா? அந்த டாலர் சிம்பல். இங்கேயும் டாலர் சிம்பல் இருக்கு, இங்கேயும் டாலர் சிம்பல் இருக்கு. அப்போ இது ரெண்டை மட்டும் நம்ம காமனா எடுத்துக்கலாமா? இங்க பாருங்க, இதையும் நான் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இங்க ஒரு ஜீரோ மாதிரி ஒரு சிம்பல், இங்க ஒரு ஜீரோ மாதிரி சிம்பல். அப்போ ஃபர்ஸ்ட் 2 டைஸ் எடுத்துக்கிறேன். 0 0ன்னு எடுத்துக்கிறேன். 0 ஆர் ஓ எதுனாலும் சரி. கிளாக் வைஸ் எடுத்தா என்னப்பா? கிளாக் வைஸ் எடுத்தா ஹேஷ்டேக். அடுத்து கிளாக் வைஸ் எடுத்தா இது என்னப்பா? யூரோ சிம்பலா? ஏதோ ஒரு சிம்பல், யூரோ சிம்பல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோலேருந்து மேலே வந்ததுன்னா கிளாக் வைஸ் வந்தால் பர்சன்டேஜ். இப்போ கிளாக் வைஸ் வந்தால் டாலர் சிம்பல், அப்புறம் டாலர் சிம்பிள் இருந்து உங்களுக்கு கிளாக் வைஸ் வந்தால் ஹேஷ்டேக். ஓகேவா? ஹேஷ்டேக் வந்தால் பாதியில் தப்பாக வருதா? பட் இது ரெண்டும் வராது இல்லையா? இங்கேயும் ஹேஷ்டேக் இருக்குது, இங்கேயும் ஹேஷ்டேக் இருக்குது. அப்போ இது வராது. அப்போ என்னதான் இருக்கும்? இந்த ஒரே நிமிஷம். அப்போது இதுக்கு பக்கத்தில் ஆக்சுவலாக இதுக்கு பக்கத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஒரே ஒரு நிமிஷம். இந்த கொஷின் வந்து கரெக்டாக தான் நினைக்கிறேன். பாருங்கள். ஓகே, இங்கேயும் 0 இருக்குது, இங்கேயும் 0, இங்கேயும் ஓ இருக்குது, இங்கேயும் ஓ இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கேயும் ஹேஷ்டேக் இருக்குது, இங்கேயும் ஹேஷ்டேக். அடப்பாங்களா, இதை வச்சு ஈஸியாக போட்டுருக்கலாம். இங்கேயும் ஓ, இங்கேயும் ஹேஷ்டேக், இங்கேயும் ஓ, இங்கேயும் ஹேஷ்டேக் இருக்குன்னா அப்போ டாலர் சிம்பிளுக்கு என்ன மதிப்பு வரும்? என்ன சிம்பிள் வரும்? யூரோ சிம்பிள் வரும். ஆப்ஷன் டி சரியானது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பகடையின் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. எண் 3க்கு எதிர்ப்புறம் உள்ள முகத்தில் எதிர்ப்புறம் உள்ள பக்கத்தில் எந்த எண் தோன்றும்னு கேட்குறாங்கப்பா. இப்போ பாருங்க, இங்கேயும் என்ன காமனா இருக்கு? ஒண்ணுமே காமனா இல்லை. அப்போ பாருங்க, வேற என்ன இருக்கு? 3க்கு ஆப்போசிட்டா. அப்போ 3க்கு ஆப்போசிட்டா இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. ஓகேவா? அப்போ 1 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு. அடுத்து கிளாக் வைஸ் வந்ததுன்னா அடுத்து இங்கே 5 இருக்கு. அடுத்து கிளாக் வைஸ் வந்ததுன்னா இங்கே 4 இருக்கு. அதே மாதிரி இங்கே கிளாக் வைஸ் வந்ததுன்னா 3 இருக்கு. அடுத்து கிளாக் வைஸ் வந்ததுன்னா 6 இருக்கு. கரெக்ட் தானப்பா? 6 இருக்கு. அப்போ 3க்கு ஆப்போசிட் 5, 4க்கு ஆப்போசிட் 6. அப்போ 1க்கு ஆப்போசிட் என்னவா தான் இருந்திருக்கும்? 2ஆ தான் இருந்திருக்கும். அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. 3க்கு ஆப்போசிட் என்னப்பா? 3க்கு ஆப்போசிட் 5. கரெக்டா? 3க்கு ஆப்போசிட் 5. ஆப்ஷன் பி சரியான. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த செஷன். ஒரே பகடியின் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளனர். 6 என்ற எண் உள்ள எழுத்திற்கு என்ற எண் உள்ள முகத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள முகத்தில் இருக்கும் எண்ணை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, 6க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன இருக்கும்? இங்கே பாருங்க, இங்கே 2 இருக்கு. 2ஆவது டைஸையும் 3ஆவது டைஸையும் பாருங்க. 2 5 இருக்கு, இங்கே 5 2 இருக்கு. சிம்பிளான கொஸ்டின் தான். அப்போ இங்க என்ன இருக்கும்? 6க்கு ஆப்போசிட் என்னவா தான் இருந்திருக்கும்? 6க்கு ஆப்போசிட் 1ஆ தான் இருந்திருக்கும். அப்போ 6க்கு ஆப்போசிட் 1. ஆப்ஷன் சி சரியான. கிளியரா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்ப்பா. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலனாலும் திருப்பி பாருங்க. அந்த ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கான்செப்ட்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கும். மற்றதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். எதுப்பா? இந்த அந்த ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் அசிஸ்டண்ட்டை வச்சு கேட்குற மாதிரி பாசிபிலிட்டிஸை வச்ச வர மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்குவோம். அது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டைஸில் 2 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு கொஸ்டின் வந்து இப்படி யூஸ்வலாக கேட்குற மாதிரி கேட்டுறாங்க. பட் அந்த ஒரு கொஸ்டின் வந்து தான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. அதனால அதில் தெளிவாக நிறையா சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த செஷன்ஸில் வந்து டைப் 3, டைப் 4, டைப் 6, டைப் 5 எல்லாத்துலேயுமே நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த டைஸ் கிளாஸஸை பார்த்து டைஸ் கிளாஸை முடிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். புரியலன்னா தயவு செஞ்சு திருப்பி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேவா? நன்றி, வணக்கம்ப்பா. தேங்க்யூ ஆல்.